அடமக்களை வெல்கம் டு யூடியூப். மறந்து போச்சு தூக்கத்துல. ஓகே, ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்புள் vlogs. இப்போல்லாம் நாங்கள் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. வரும் நீ சொல்லலைன்னா எல்லாரும் கேட்குறாங்க. அது நீயே ஓப்பனிங் சொல்லிடுறியா? இன்னைக்கு எங்கே போகிறோம் மறந்துருச்சா? சரி, அவன் இப்போ தான் தூக்கத்தில் எந்திரிக்கிறான். தூங்கி நான் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். வருணை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ வெல்கம் டு ரியாலிட்டி கப்புள் vlogs. இன்றைக்கி வருணுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அங்கே தான் போகிறோம். ஆமாலப்பா? அப்போ டாட்டிஸ் இருக்கு. பேட்டரி நீ வந்து எப்படி எக்ஸாமில் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா வருணோட டாய் கார் இருக்குது, அதுக்கு பேட்டரி வாங்கி கொடுக்க போகிறேன். அதான் எங்கள் டீல். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருணோட ஃபேவரட் பேஸ்ட் வந்து பெடிஃப்ளார். ஸோ அதை கொடுத்தோம்னா பல் விளக்கிக்கிட்டே இருப்பான் அவன். நீ நியூடில்ல இருக்கும்போது ஊருக்கு போறது இல்ல? ஆமா, அங்க இருந்து தானே நீ வாங்கிட்டு வந்த. கரெக்ட், வாங்கிட்டு வந்த. ஆமாப்பா. ஸோ இதுதான் வந்து வருண் வந்து டாய்டிஸ்ம்பான். இன்னைக்கு வருண் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தானா இதோட பேட்டரி போயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் பேட்டரி வாங்கி கொடுக்க போகிறேன். ஆமாடா வருண்? பைக் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. பைக் ஒர்க் ஆகுது, கார் தான் ஒர்க் ஆகல, ஜீப்பு. வருணை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். இன்னும் குழந்த மாதிரி ஊட்டி வேணும். ஆமாடா, அவனா சாப்பிட்டானா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அடுத்த வருஷம் போவோம். நம்ம இந்த வருஷம் போக முடியாது. கரெக்டா? ஸ்கூல்ல தான் நம்ம கொடுக்கறது இல்ல. நல்ல மேம். சரிதா மேமா? ஓகேப்பா. ஆமாப்பா, வருணுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சரிதா மேம். ஏன்னா வருணை நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. வருணோட ஃபேவரட்டும் வந்து சரிதா மேம் தான், நிஷா மேம். ஆமாம், அடிக்கடி சொல்லுவோம். நெக்ஸ்ட் இயர் அவங்க 2 பேர் தான் வரணும்னு கேட்குறோம். இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் நம்ம போய் அதை தான் கேட்க போகிறோம். ஓகேவா? இது ஆக்சுவலாக எங்கே இடிச்சிச்சுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்களும் யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் இடிச்ச சவுண்ட் எதுவுமே கேட்கல மாமா, ஒன்றுமே ஆமாம், அந்த நாய் வேறு கொதறி வச்சுருக்கோம். இது கேட்டால் நாய் கடின்றாங்க. அது தொடச்சாச்சு. எங்கள் வீட்டில் இருந்து வாக்கபிளில் இருக்குது ஆக்சுவலி வருண் ஸ்கூலு. வாக்கபிள்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதுவே அதிகம்தான். ஓகே, இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எதுக்கு அப்படின்னா பயமா இருக்கு எனக்கு அவன் பேப்பர் பார்க்கும்போது. ஏன்னா இந்த டைம் அவனுக்கு உடம்பு இண்டிகேட்டர் போட்டா மாதிரி அவனா. ஆமா, உடம்பு கரெக்டா பார்ப்பான் இண்டிகேட்டர் போடுறதுலாம். அவனுக்கு திஸ் டைம் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால நாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. படிக்கிற அளவு படிச்சு எழுது பாப்புன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் ஓரளவு எழுதியிருப்பான். இன்னைக்கு எல்கேஜி பாஸ் ஆயிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கு தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். வருண், ஏன் டென்ஷனா இருக்க? ஸ்கூலுக்கு போகணும்ல. வருண் சிரிக்க கூட மாட்டேங்கிறான்ப்பா. ஸ்கூல்ல என்னாச்சு? இன்னைக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். Thursdayல சரி கூட்டம் வைக்கிறது. லீவ் போட்டுருக்காங்க இன்னைக்கு. ஆஃபீஸ் லீவுனா இன்னைக்கு. டுடே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கிறதுனால லீவ் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்படியே இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு இப்போ ஷாப்பிங் வந்துருக்கிறோம். எங்களோட பொன் குழந்தைக்கு நாங்கள் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஊர் விழாக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஷாப்பில் வந்து நம்மளோட ரியாலிட்டி கப்புள் vlogs ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க.
வருண் பசிக்குதுன்னு சொன்னான். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, ஈவினிங் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா வருணுக்கும் துருவுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு என்னோட அம்மா வீட்டுல விட்டுட்டு துரு தூங்கிட்டான். ஆமா, அதனால விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நாங்க 2 பேர் மட்டும் கார்ல தனியா. ஐயோ ஐயோ சிச்சோன்னு என்ன பண்ணுவோம் பெருமாளே. எங்க ஒரு பைக்ல போனாலும் ஒரு ரொமான்ஸா ஏதாவது பேசிட்டு என்னப்பா ரொமான்ஸா பேசிட்டு போலாம். கார்ல தனித்தனியா உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன வெயில் அடிக்குது, அதுக்காக தான். வெயில் செமையா கொளுத்தி ஃபையிங். என்னதான் சன்ஸ்கிரீன் போட்டாலும் முடியல. கேர்ள் பேபிக்கு எது வீடியோல நல்லா தெரியுது அழகா இது. ஓகே, வேற எங்கேயோ போவோம் நம்ம அடுத்து கிளம்பி. ஹாப்பியா ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா சாயந்தரம் நம்ம இங்க இதுக்குதான் வரோம், ஹாஸ்பிட்டல். வாங்க போலாம். நம்ம வந்து மாசம் ஒருக்கா வந்து நம்மளோட டாக்டரை பார்க்கலன்னா தூக்கம் வராது நமக்கு. வேற வருணுக்கும் துருக்கும் தூக்கம் வராது. ஆமா, சரி அதனால இன்னைக்கு கூட்டு போறோம். ஏன்னா இல்ல கோல்டு இருந்துச்சு, கோல்டுக்கு போல வீட்லயே அந்த தூதுவளை இருந்துச்சு, தூதுவளை, அதுக்கப்புறம் என்ன கற்பூரவள்ளி, அது ரெண்டுத்தையும் தான் கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்தேன். பரவாயில்ல அவங்களுக்கு கோல்டு. இது என்னன்னா வருணுக்கு கையில கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால அலர்ஜின்னு போய் பார்க்கணும் அது. ஆமா, சோ வாங்க போலாம். அப்புறம் ஆஸ்திரே முடிஞ்சோடனே மாமா வீட்டுக்கு போறோம். மனமாமா வீட்டுக்கு போறோம்னு தெரியல, போனாலும் போவோம். டைம் இருந்தா போலாண்டி தங்கம். சரியா? அப்போ கிஃப்டே எடுத்து வச்சிட்டோம்ல. பரவாயில்ல இருக்கட்டும்பா. வருண் வைபிங் சாங். அடியில விட்டுறாதீங்க. வேற மாசா மாஷா மாசாங்க பேர் மாஷா மோட்டோ வந்து கையில சமோசா வச்சிட்டு இருக்கான். சமோசா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சமோசானா இப்படி தாவி வந்துருவா. ஓ ஓகே, இது என்ன? அதான் பார்பி பொம்மை. பெப்பர் பிக். வீட்டுக்கு வரலாமா? அந்த வேலை முடிஞ்சது. என்ன மன சாஞ்சிருச்சோ. ஏ டாமி, போற வழியிலே பசின்னு உயிரை வாங்கிட்டான். இந்த இடம் பெரிய இடமா இருக்கு ஆக்சுவலா. ட்வின்ஸா? இவ்வளோ பெரிய பையனா? அவ்வளோ பெரிய பையனா? 2 பையனான்னு கேட்டாங்க. ஆமாண்ணே. அப்புறம் ட்வின்ஸ். வாங்க போலாம் உள்ள சாப்பிட. ஃபைனலி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், சாப்பிட்டு நல்லபடியா சாப்பிட விட்டாங்க அவங்க. ஆமா, இன்னைக்கு என்னமோ அதிசயம், மழை பெய்ய போகுது. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வருணோட ஹெல்பிங் டெண்டன்சி. ஆமா, ஆனா வந்தா கரெக்டா வருண் செப்பலை கழட்டி இங்க வச்சிருவோம். இதான் அவன் பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வச்சிருவோம். ஆனா இங்க பாருங்க வருணோட அப்பா. இங்க பாருங்க. ஐம் சாரி வருண். ஓகே சரி, தேங்க் யூ. கையில வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு ஜிங்கன் பிளாக்ல மீட் பண்ற வரைக்கும் பேக்ல மீட்டிக்கு இன்னொரு ஜிங்கிங் ப்ளாக்ல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வ்ளாக்ல மீட் பண்றோம். பை ஃப்ரம் ரியாலிட்டி கப்பிள் வ்ளாக்ஸ். பை பை. வருண் பை. பை.